வணக்கம் அன்பு உறவுகளே, நல்ல உள்ளங்களே, எப்படி இருக்கிறீங்கள்? நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்க வேணும். இந்த காணொளி பார்த்தீங்கன்னால் ஒரு விழிப்புணர்வுக்கான காணொளி. இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லிச்சுனால், ஒரு வீடு ஒன்று எரிஞ்சு இந்த ரோட்டெல்லாம் பிளாக் பண்ணிவிட்டு போலீஸ் நிற்கணும். அங்கால பொம்பியே வந்திருந்து தீயணைப்பு பணியில் ஈடுபடினோம். இது பார்த்திங்கன்னா வீடுகள் வழியே நாங்கள் அடுப்பில் எண்ணெயை வச்சுட்டு வேறு வேலைகள் பார்த்து நிற்கிறதில் மறந்துக்கிறதால எண்ணெய்கள் கூடுதலாக கொதித்து எரிகிறது தான் கூடுதலாக நடக்கிறது. அப்படி இல்லைன்னா கூட வேறு பொருட்களை பக்கத்தில் வைக்கிறதால அது தீப்பிடிச்சு எரிகிறது. இல்லையாண்டுச்சுன்னா கூடுதலான இடங்களில் பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாமல் கவனமாக வைக்க வேண்டும். இந்த லைட்டர்கள், நெருப்பட்டியல் அதுகள் ஒரு சில இடங்களில் சின்ன பிள்ளைகள் அதை எடுத்து விளையாடங்களையும் கூட தீப்பிடிக்கிறது. நாங்கள் கூடுதலான இந்த தீப்பிடிக்கிறதுக்கான காரணம் எங்களோட கவனக்குறைவு தான் கூடுதலான காரணங்கள். சில இடங்களில் கரண்ட் ஷார்ட்டாக எரிகிறது, கேஸ் லீக்காக எரிகிறது, அப்படி பிரச்சனைகளும் இருக்குது. ஆனால் கூடுதலான இடங்களில் கவனக்குறைவு தான் காரணமாக கணக்கெடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இது இப்போ ஒரு சிலர் செய்கிற கவனக்குறைவால் இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுனால் இன்றைக்கு அந்த தீப்பிடிச்சால இந்த வீட்டில் இருந்தவர்களுக்கு மட்டும் பாதிப்பண்டில்லை. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுனால் இந்த வழியால் நாங்களும் ஒரு அலுவல் ஒன்று போகிறதுக்காண்டி இப்போ பரிசுக்கு வந்திருந்த நாங்கள் இது நடந்து கொண்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு வச்சுனால் இது ஒபர் வெளியே கஷ்மான்ற இடத்துல மெட்ரோவுக்கு பக்கத்தில் தான் இது நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் இந்த வழியால் பரிசுக்குள்ளே போகிறதுக்கு நாங்கள் இன்றைக்கு லாக்ரூனில் ஒரு அலுவல் ஒன்று முடிச்சு கொண்டு அப்படியே இங்கே பரிசுக்குள்ளே போக கொண்டு நாங்கள் வந்தால் ரோட்டெல்லாம் சரியான ட்ராஃபிக் ஆகிட்டுது. இப்போ ஒரு 5 நிமிஷத்தில் போகிற இடத்துக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா இதுவே இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரமாக இந்த ரோட்டில் என்ன ட்ராஃபிக் ஆகிட்டு இந்த டைம்னு சொல்லி கொண்டு மெதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா இது மதியம் 1:30 மணி போல் இது நடக்குது. நாங்கள் இந்த வழியால் கொண்டிருக்கிறோம். ஆனால் சரியான ட்ராஃபிக் ஒன்று என்னென்னு சொல்லி மெதுவாக பார்த்தால் இந்த தீ பிடிச்சதான் காரணம். ஏண்டா ரோட்டை பிளாக் பண்ணி வேறு வழியால் திருப்பி விட்டுட்டினோம். வாகனத்தை மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இதுக்கால நடந்து போகிறார்கள். இப்போ நீங்கள் இதில் நின்றாக்களை பார்த்துருப்பீங்க. இதில் நிற்கிற ஆக்கள் எல்லோரும் இது வேடிக்கை பார்க்க வந்தாக்கள் இல்லை, இந்த வழியால் போய் நடந்து போய் மெட்ரோ எடுக்க போக வந்தாக்கள். அவையில் கூட அதுக்குள்ளே போக விடாமல் மறைச்சிட்டு நம்ம என்ன சொன்னால் அந்த புகையை சுவாசிக்கக்கூடாது. நீ அந்த வழியால் நோமலாக இங்கே ஒரு தீ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ஏரியாவை பிளாக் பண்ணி தான் நான் தீயணைப்பு பணியில் ஈடுபடுவினோம். அதால் அதை பிளாக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இதிலேருந்து நாங்கள் கொண்ட விளைவுகள் நாங்கள் கவனக்குறைவாக நடக்கிறதால எங்களுக்கு இழப்புகள், எங்களுக்கு பொருள் சேதங்கள், எங்களுக்கு இழப்புகளுக்கு அப்பால் இதில் வாராக்கள் போராக்கள் எல்லாருக்குமே இப்போ பார்த்தீங்கன்னு இதில் நாங்கள் ஒரு 5 நிமிஷத்தில் போகிற இடத்துல 3/4 மணி நேரம் எங்களுக்கு இந்த இடத்துக்கு வரவே ஆச்சுது. இப்போ நீ ரோட்டை திருப்பி விட்டுனா நாங்கள் இப்படி இதில் சுற்றி கொண்டு போகிறோம்னுச்சுன்னா இதில் இன்னும் ஒரு 15 நிமிஷம் 1 மணி நேரம் எங்களுக்கு வீணாக போயிட்டு. இதே போல் பல பேர் வேலைக்கு போகிறவே அரிப்பினம், இல்லைன்னுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தைகளுக்கு போகிறவே அரிப்பினம், அவசர தேவைகளுக்காக போகிறவே அரிப்பினம். இப்போ அவ்வளோ பேரே மறைச்சி வச்சுருக்குது. நடந்து போகிற நாங்கள் வாகனம் பண்ணுறபடியாக இங்கே ரோட்டில் திரும்பி நாங்கள் போய் கொஞ்சம் லேட்டானாலும் போகலாம்னு சொல்லி நாங்கள் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னு மெட்ரோ எடுக்க போகிற பார்த்து கொண்டிருக்கணும். போலீஸ் என்ன முடிவு சொல்லுமென்று தெரியாமல் பார்த்து கொண்டிருக்கணும். நாங்கள் எங்களோட அளவு எல்லாத்தையும் முடிச்சு கொண்டு திரும்ப இதே வழியால் வர வேண்டி இருந்தது. நாங்கள் இப்போ 6 மணித்தியாலம் கிட்டத்தட்ட 6-6:30 மணித்தியாலம் கழித்து இந்த இடத்தால் நாங்கள் இன்னும் தீயணைப்பு பணி முடியலை. எல்லோரும் இந்த பார்த்து கொண்டிருக்கணும் வேறு ஆக்கள். இதிலிருந்து நாங்கள் உண்டை விளங்கிக் கொள்ளணும். நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்வது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் நாங்கள் இடைஞ்செல்லாமல் வாழணும் என்றால் எதுவாக இருந்தாலும் மிகவும் அவதானமாகவும் கவனமாகவும் செய்ய வேண்டும்.